ஹாய். மனுஷன் எக்ஸ்ப்ரெஷன் வழியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். உனக்கு நான் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன், நீ எனக்கு கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன், இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய பரிமாற்றத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது அதனுடைய டிசைனை உருவாக்கிக்குது. பேசிக்காக ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஒன்று இன்னொன்று. இந்த ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனுக்கு மத்தியில் தான் கோடான கோடி எக்ஸ்பிரஷனை மனுஷன் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸில் வெளிப்படுத்துகிற இந்த மாதிரி தெரிச்சு ஓடுற இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக தான் வாழ்க்கை பரிமாறிக்கப்படுறது ஒருத்தனுக்கு ஒருத்தன். ஆனால் தான் இவ்வளோ கோடி ஆண்டுகள் ஆனாலும் மனுஷன் வந்து கும்பலாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பாண்டிங். சூப்பராக இருக்குல்ல? நாம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயில்டாக வந்து அதை வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிறோமோ, அந்த வெளிப்படுத்துகிற இருக்கக்கூடிய உண்மை எவ்வளோ ஆழமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிடித்தம் நமக்குள்ள இருக்க அதிகம் ஏற்படும். வார்த்தைகளே தேவையில்லை, மொழி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் சி, ஜஸ்ட் லுக் அட் தெம், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சும்மா பாருங்க, அவங்கள முகத்தை பார்க்கணும்ல, அவங்கள நடக்க விட்டு பாரு, கும்பலா பாரு. ஒன்று எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் மூலமாக நீ தெரிஞ்சுக்கலாம். அவங்க உனக்கு மிரர் மாதிரி இருப்பாங்க, நீ அவங்களுக்கு மிரர் மாதிரி இருப்ப. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? மொழிகளை தாண்டி எக்ஸ்பிரஷன்ஸ் a very interesting medium. You should concentrate on expressions. குழந்தைகிட்ட அவனுடைய முகத்தை காட்டும் பொழுது அது எப்படி உனக்கு பதிலளிக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு தந்தாப்புல நீ வந்து உண்மையாக நேர்மையாக மனசு பரிபூர்ணமாக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் வந்து அந்த பாவத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா இவன் கேட்ட ரெஸ்பான்ஸ். இந்த குழந்தையும் அப்படித்தான், நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் வந்து தே ஆர் ரெஸ்பாண்டிங். பட் தேர் ஆர் சம் கேரக்டர்ஸ் ஹூ சப்ரஸ் தேர் எக்ஸ்பிரஷன்ஸ். அவங்களுடைய ஒரு பாவத்தை வந்து கட்டுப்படுத்தி இறுக்கமாக்கி மறைக்க முயற்சிக்கிறாங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளவு அது மூடி மறைக்கப்படுகிறதோ, கட்டுப்படுத்தப்படுகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அது வந்து இயல்பான வெளிப்பாட்டுக்கு மீறி வேறு விதமாக வெளிப்படுத்துறதுக்கு முயற்சிகள் நடக்கிறதோ, சாத்தியப்படுத்துறதுக்காக, ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக, தவறான வழிகளிலே சாதிக்கிறதுக்காக அந்த பாவங்களை மாற்றியமைக்க எப்போ மனிதன் முயற்சிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போவே அது அந்த உயிரோட்டமான ஒரு சூழல்லேருந்து ஒரு மெக்கானிக்கலான ஒரு சூழலுக்கு போயிடும். அங்கே தான் வந்து நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாது, சந்தேகம் வரும், பயம் வருது, பாதுகாப்பு நோக்கி ஓடுறோம். அவனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து அவனுடைய இயல்பான எக்ஸ்பிரஷனாக இல்லைங்கும் போது தான் நமக்கு பயம் வரும். அந்த பயத்துக்காக நாம் தப்பிச்சு ஓடுறோம், இல்லை வேற ஒரு பயிற்சிகள் நம்மளை ஈடுபடுத்திக்க ஆரம்பிக்கிறோம். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இப்போ வாரா நடக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இப்போ வந்து போராட்டமாக இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இப்போ வந்து ஒருத்தர் வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குது. So let's express well as it is, as we are. Yeah. அப்படி இருக்க விரும்புறியா இரு. இப்போ இருக்க விரும்புறியா? இருக்க விரும்பலன்றது வரட்டுமே. No harm in it. To be or not to be. Superல. Let's express it.